வெல்கம் டு லைவ் பிளான்ஸ் வேர்ல்ட். மண் கலவை எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான பார்ட் 2 வீடியோ இது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எடுத்த எல்லா மிக்சரையும் இப்போ நம்ம கலக்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. ஃபர்ஸ்ட் நான் வந்து கோகோபிட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் செகண்ட் லேயராக வந்து கவுடங் மேன்யூர் ஒரு லேயர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படி நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுருணும். தேர்ட் லேயராக வந்து வர்மி கம்போஸ்ட், நம்ம இப்போ காட்டின அந்த 5 kg வர்மி கம்போஸ்ட்டை நான் இதில் கொட்டியிருக்கேன். இப்போது வர்மி கம்போஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 5 kg கோட் மேன்யூர் அதையும் நான் நல்லா போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த போன் மீல் பவுடர், எப்சம் சால்ட்டு, நம்மளோட தோட்டமண் இல்லைனா செம்மண், எனக்கு செம்மண் இருந்ததுனால நான் செம்மண்ணை கலந்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். குறைஞ்சது 3லேருந்து 4 வாட்டி நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி பெரட்டி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்படி கலந்து எடுத்த மண் கலவையை நம்ம வந்து செடி வைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அப்படி கலந்து எடுத்த மண் கலவையை எப்போ செடி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே அதில் செடி வைக்கக்கூடாது. நம்ம எப்போ செடி வைக்கலாம் அப்படின்னா, குறைஞ்சது 10 இல்லை 15 நாள் இடைவெளி கொடுத்துட்டு அதில் இருக்க நுண்ணுயிர்கள் எல்லாம் பெருக்கமடைய செய்துட்டு அதுக்கப்புறம் அந்த மண் கலவையை நம்ம வந்து செடி வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அது எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபைனல் அப்டேட்டாக நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைவ் பிளான்ஸ் வேர்ல்ட். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.